பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து பேசியது குறித்து துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்த கருத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். எதற்காக சந்திப்பையா? எதுக்காக சந்திப்பையா? சார் என்னுடைய ராமதாஸ் அடிப்படும் தான் மடக்கிறது. சார், திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்ததன் நோக்கம் என்ன சார்? என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நாளா அவர் என்னுடைய நண்பர். 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. என்ன சார் காரணம்? 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. 3 மணி நேரம் பேசுறீங்க. என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. நண்பர்கள் முதல் முறையா வந்தீங்க. பேசிட்டு இருந்தாரு. நண்பர்கள் பிஜேபி வரல சார், அவருடைய நண்பருக்கு அந்த ஹோதாவில் வந்தார். சார், நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு. என்ன காரணம்? என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருன்னே தெரியாது சார் எனக்கு. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது. சார், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? எதுக்காக சார் உங்களை கூப்பிட்டாரு ராமதாஸ்? 3 மணி நேரம் பேசுறாங்க. ஆடிட்டர் எப்படி வரீங்க? பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வரீங்க? ஆனால் இன்றைக்கு நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது, ஆதரவை பெற்று வளர்ந்தது, எழுச்சி பெற்றது. ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது, அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது.